என்னோட ரீசெண்ட் அடிக்ஷனுங்க இந்த மல்லி பொங்கல். சும்மா கம்மன்னு வாசனையா இருக்கும், சாப்பிடறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. ஸ்லீப்பிங் டோஸா எப்படி சாப்பிட்டா என்ன அப்படின்றீங்களா? ஆனா இதை ஒரு முறை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு சாம்பார் கூட தேவையில்லைங்க. சும்மா தண்ணியா வெள்ளேன்னு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அமக்கலமா இருக்கும். பாத்திரத்துல 1 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசி பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. அடுத்து மிக்சி ஜார்ல ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ குக்கர்ல 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் சேர்த்தீங்கன்னா தான் டெக்ஸ்டர் சூப்பரா இருக்கும். இப்ப இதுல 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு இடிச்சு சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு விரல் சைஸ் இஞ்சியை தூளா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து வதக்கிட்டு நல்ல வாசனைக்காக பெருங்காயமும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பொங்கலுக்கு 1:5 ரேஷியோ பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நான் 4 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். அதோட நம்ம அரைச்ச கொத்தமல்லி பேஸ்ட் 1 கப் வந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை உள்ள சேர்த்துடலாம். ஒரு கொதி வந்ததும் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வந்ததும் சிம்ல வச்சிருங்க. 5 மினிட்ஸ் சிம்லயே இருக்கட்டும். அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணீங்கன்னா பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிருக்கும். கஞ்சத்தனம்லாம் இல்லாம ஒரு கரண்டி நெய்ல ஒரு 15 முந்திரி பருப்பை வறுத்து உள்ள சேர்த்தீங்கன்னா ஆஹா அமிர்தமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே மறக்காம ஸ்டவோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற